S-500 அப்படிங்கிற சிஸ்டத்தை ரஷ்யா இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரஷ்யாவை தாக்குறதுக்காக உக்ரைன் பயன்படுத்தும் மேற்கத்திய ஏவுகணைகளுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா ரஷ்ய அதிபர் புட்டின் S-500 அப்படிங்கிற சிஸ்டத்தை இப்போ களத்துல இறக்கியிருக்காருங்க. S-500 சிஸ்டத்தோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட ரெஸ்பாண்ட் டைம் வந்து வெறும் 4 செகண்ட் தாங்க. 4 செகண்ட் ரெஸ்பாண்ட் டைம் கொண்ட ப்ரோமெத்தஸ்னு பெருமையா அழைக்கப்படுற S-500 சிஸ்டம் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போர்லையும் ரஷ்யா பயன்படுத்தினது கிடையாதுங்க. இப்பதான் முதல் தடவையா இந்த சிஸ்டத்தை ரஷ்யா போர்ல பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க. உக்ரைனுக்கு எதிரான போர்ல 2 முறை தாக்கப்பட்டு பழுது பார்க்கப்பட்ட கெர்ச் அப்படிங்கிற பாலத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த S-500 சிஸ்டத்தை ரஷ்யா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போர் சூழ்நிலையிலும் இந்த S-500 சிஸ்டத்தை வந்து ரஷ்யா பயன்படுத்தாத காரணத்தினால இதை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. பேலிஸ்டிக் மிசில்ஸ் மட்டும் இல்லாம சேட்டிலைட் மிசில்ஸையும் எதிர்த்து தாக்கும் திறன் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த S-500 சிஸ்டத்துல 77P6 லான்ச் வெஹிக்கிள், 55K6MA அண்ட் 85ZH6-2 கமாண்ட் போஸ்ட், 91N6AM அக்யூசிஷன் அண்ட் பேட்டில் மேனேஜ்மெண்ட் ரேடார், 96L6 TSP அக்யூஷன் ரேடார், 76T6 மல்டி மோட் அண்ட் 77T6 ABM என்கேஜ்மெண்ட் ரேடார்னு மொத்தம் 6 வேறுபட்ட ஆனா ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்ட காம்பனன்ட்ஸ் இந்த S-500 சிஸ்டத்துல வந்து இருக்குதுங்க. இந்த சிஸ்டத்துல ஏர் டிஃபென்ஸுக்காக 40N6M அப்படிங்கிற மிசில்ஸை வந்து பயன்படுத்துறாங்க. இதே இது பேலிஸ்டிக் அப்புறம் சேட்டலைட் மிசிலை வந்து தாக்குறதுக்காக 77N6 அல்லது 77N6-N1 அப்படிங்கிற மிசிலை வந்து பயன்படுத்துறதுனால இந்த S-500 சிஸ்டத்துல வான் பாதுகாப்புக்காக 2 விதமான ஏவுகணையை வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுவரைக்கும் போர்ல பயன்படுத்தாத ஒரு காரணத்தினால முதல்ல போர்ல வந்து இதோட திறமையை வந்து நிரூபிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிரி நாடுகள் இந்த S-500 சிஸ்டத்தை வந்து அலட்சியப்படுத்துறாங்க. முக்கியமா அமெரிக்கா கொடுத்த ATACMS ஏவுகணையை வச்சு உக்ரைன் ரஷ்யாவோட S-300 அப்புறம் S-400 சிஸ்டத்தை தாக்கி அழிச்ச ஒரு காரணத்தினால இந்த S-500 சிஸ்டத்தை ரஷ்யா கொண்டு வந்திருக்காங்க. அதனால போருக்கு வரட்டும், அதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் வந்து பலம் வாய்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு கருத்துக்களை வந்து எதிரி நாடுகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாதத்துல தான் முன்னாள் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் இந்த ஆண்டுல, அதாவது இந்த 2024 ஆண்டுல S-500 சிஸ்டம் வந்து போர்ல பயன்படுத்தப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு. இந்த S-500 டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து உக்ரைன் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாங்க எதிர்பார்த்த மாதிரியே ரஷ்யா போர்ல காய் நகர்த்துறாங்க அப்படிங்கிற கருத்தை உக்ரைன் இன்டெல் டிஃபென்ஸ் சீஃபான கிர்லோ புடானா வந்து சொல்லியிருக்காரு. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து லாங் ரேஞ்ச் ATACMS பேலிஸ்டிக் மிசில்ஸை வச்சு ஏகப்பட்ட சேதாரத்தை ரஷ்யாவுக்கு ஏற்படுத்துன காரணத்தினால தான் கண்டிப்பா ரஷ்யா வந்து புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். அதே மாதிரி ரஷ்யாவும் இப்போ அந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற கருத்தை கிர்லோ புடானா வந்து சொல்லியிருக்காருங்க. ரஷ்யாவை தாக்குறதுக்கு மேற்கத்திய ஆயுதங்களை உக்ரைன் பயன்படுத்தலாம் அப்படின்னு பல நாடுகள் உக்ரைனுக்கு அனுமதி வழங்கிய காரணத்தினாலையும் ரஷ்யா இந்த புதிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து போர்ல கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யா பெரிதும் நம்பும் இந்த S-500 சிஸ்டம் ரஷ்யாவோட கெர்ச் பாலத்தை பாதுகாக்க உதவுமா? ஏர் டிஃபென்ஸ் S-500 உக்ரைனுக்கு எதிரான போர்ல ரஷ்யாவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா அமையுமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.